அது இப்படியே தான் தெரிஞ்சு இருக்கான். நீ மூடு போய் பச்சா மாப்பிள்ள உனக்கா நான் வேலைக்கு போறியா? ஆமா, மாசம் 10,000 ரூபாய் சம்பளம். சரி, யாராவது வேலைக்கு ஆள் இருந்தா சொல்லு. மாசம் 25,000 ரூபாய் சம்பளம். மாசம் 25,000 சம்பளமா? என்னப்பா சொல்றா? கஷ்டமே இல்லாத வேலை, கால் மேல கால் போட்டு தூணலாம். என்ன புரியுதுங்க, ஒண்ணுமே புரியலையா? எப்பா நான் சொல்லுங்கப்பா, 25,000 ரூபாய் சம்பளம் நானும் வந்துடுறான். நீ தான் வேற இடத்துல வேலைக்கு போறியா? நீ வேற யாராவது இருந்தா சொல்லு. அட வேலை பெரிய வேலை போல போதுமா? மாப்பிள்ள இவன் இந்த வேலைக்கு செட் ஆகுமா? நம்பிக்கை இல்லையா? இப்ப நம்புறதுக்கு நான் என்ன பண்ண சொல்லுங்க. ஒரு 1000 ரூபாய் கையில குத்தனா நம்புவோம். 1000 ரூபாவா? 500 ரூபாய் தாங்குது. 500 ரூபாய் அப்புறம் தரம்பா. என்ன சோக்கா ஏமாத்துங்கடா? என்ன வேலை சொல்லுப்பா. இந்த பழைய நோட்டை எடுத்துட்டு போயிட்டு மல்லிகை கடையில இந்த தாத்தா எப்போ வருவாருன்னு கேட்கணும். தாத்தா அவங்க ஒண்ணு கொடுப்பாங்க, அது வாங்கி வந்து இவரு கேட்டு கொடு. அதான் வேலை. தோசை செஞ்சிடுறேன். டேய், கீஞ்ச நோட்டுக்கு அவங்க என்னடா கொடுப்பாங்க? பலால் நகை கொடுப்பாங்க, அது வாங்கி வந்து உங்ககிட்ட கொடுப்பான். பாத்தையா காசு நல்ல திறமைசாலி தானே எப்பா நீ. இன்னொரு வாட்டி மூட்டார் வந்து கத்தனா அவள் தான். வா மாப்பிள்ள போலாம். எப்படி என்ன குறா? அட போடா மாப்பிள்ள. அந்த பொம்மை கிட்ட இருந்து 500 ரூபாய் அசல்ட்டா ஏமாத்திட்டோம். எப்படிலாம் ஏமாத்துங்க? நம்மளும் இதுங்களை பார்த்து கத்துக்கணும். ஏம்பா வாப்பா, என்னப்பா ரெடி பண்ணிட்டு போனீங்க? நான் நல்லா தான் ரெடி பண்ணிட்டு போனேன், திருப்பி ரிப்பேர் ஆயிட்டு இருக்கான். அணில இருந்து கனெக்ஷன் வரவே இல்ல. சும்மா ரோதனை குத்துருக்காரு பண்ணியா. உன்ன கம்பத்தை மாத்திடு. கம்பத்தை மாத்திரா? ஒயரை முறுக்கி விடுங்க. இப்ப என்ன பண்றதுயா? என்ன பண்றதுன்னா சூழ்ந்து முடிஞ்சு விட மாட்டேன் போலுக்குதா. நீ ஒண்ணு ஏறிடான். சொல்ல மறந்துட்ட பாருங்க. அன்னைக்கு 200 ரூபாய் கேட்டீங்களே, அது கூட வாங்காம போயிட்டீங்க. எல்லாம் உங்க வீட்டுல ஒரு கேள்வி இருந்துச்சியா, அந்த கேள்வியால் தான். அதான் கதியா?